பேயால ஒரு பொண்ணு கர்ப்பமான கதை தான் இது. இந்த கதை ரொம்ப வியடா இருக்கும், அதனால யாரும் தனியாக கேட்காதீங்க. ஒரு கிராமத்துக்கு நடுவில் மிகப்பெரிய ஒரு ஆலமரம் இருந்தது. இரவு டைம்ல அந்த ஆலமரத்து பக்கத்தில் யாருமே போக மாட்டாங்க. முக்கியமா சூரியன் மறைஞ்ச பிறகு அந்த ஆலமரத்தை பார்க்க கூட மாட்டாங்க. அதே ஊர்ல வசந்தி அப்படிங்கிற ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆன உடனே அந்த பொண்ணை வீட்டிலேயே விட்டுட்டு அவரோட கணவர் வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டாரு. அப்ப அந்த பொண்ணு அந்த வீட்டில் தனியாக தான் இருந்திருக்கா. அந்த பொண்ணோட வீடு அந்த ஆலமரத்துக்கு ரொம்பவே பக்கத்தில் தான் இருந்திருக்கு. அந்த ஆலமரத்தோட நிழல் அந்த வீட்டு மேலே வந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியான காத்து வீசிருக்கு. இவ்வளோ குளிர்ச்சியாக காத்து வீசுது, நம்ம அந்த ஆலமரத்துக்கடியில் போய் தூங்கினா நமக்கு இன்னும் நல்லா தூக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணு எழுந்திரிச்சு அந்த இரவே அந்த ஆலமரத்துக்கடியில் போய் படுத்திருக்கா. அந்த பொண்ணு படுத்த உடனே அந்த பொண்ணு பக்கத்தில் யாரோ படுத்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா காலையில் எழுந்து பார்க்கும்போது அந்த பொண்ணோட உடைகள் கிழிஞ்சிருக்கு. அந்த பொண்ணோட உடம்பு முழுக்க சின்ன சின்ன காயங்களும் ஏற்பட்டிருக்கு. மாதங்கள் போக போக அந்த பொண்ணு கர்ப்பமாயிருக்கு, அதாவது வயிறு பெருசாக ஆரம்பிச்சிருக்கு. கல்யாணம் ஆன உடனே அவளோட கணவரும் வெளியூர் போயிட்டாங்க. இந்த பொண்ணு எப்படி கர்ப்பமானான்னு ஊர் மக்கள்லாம் சந்தேகப்பட்டு அந்த பொண்ணை அந்த ஆலமரத்துக்கடியில் கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போனோடனே அந்த ஆலமரத்துக்கடியிலிருந்து ஒரு குரல் பேசியிருக்கு. இது என்னோட குழந்தை, யாராலையுமே எடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த குரல்ல சத்தம் வந்திருக்கு. அப்பயே அந்த பொண்ணு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. விழுந்த அந்த பொண்ணோட வயிற்றுல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு நிழல் அந்த வயிற்றை கிழிச்சுக்கிட்டு அந்த மரத்தடியில பூந்து மறுபடியும் மறைஞ்சு போச்சு.